நேத்து நான் ஸ்டோரியில போட்ட இந்த கொஸ்டினுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண ரிசல்ட்ஸ் தான் வந்திருக்கு. அண்ட் போர்டில் ஒரு ஆப்ஷன் வச்சிருந்தா நிறைய பேர் நல்லா இருக்குன்னு யோசிச்சிருப்பீங்களே. சரி, ஸ்ட்ரெயிட்டா விஷயம் வரேன். நம்ம டயட் அண்ட் கன்சிஸ்டன்சி இதை கெடுக்கிறது ரெண்டு விஷயம் தான். அது என்ன அண்ட் எப்படி சரி பண்ணலாம், இது ரெண்டுமே நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நம்பர் 1, டே 1ல இருந்து 100% பெர்ஃபெக்டா இருக்கும்னு நினைக்கிறது. நம்பர் 2, ரிசல்ட்ஸை ஃபோக்கஸ் பண்ணி ப்ராசஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறதே இல்லை. என்னோட கதையை நான் சொல்றேன். எனக்கு புக்ஸ் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ எடுத்த உடனே 500 பேஜஸ்ல புக்ஸை வாங்கிட்டு அது ஒரே வாரத்தில் முடிக்கணும்னு உட்காந்தேன். ஃபர்ஸ்ட் டே 30 மினிட்ஸ் தாண்டதே பெரிய விஷயம் வந்தது. 2வது நாள் 15 மினிட்ஸ் கூட தாண்டல. 3 நாள் அந்த புக்கை நான் தொட கூட இல்லை. இதுக்கு என்ன ரீசன்? எடுத்த உடனே எனக்கு பழக்கமே இல்லாத ஒரு விஷயத்த பெரிய லெவல் எக்ஸ்பெக்டேஷன் வச்சது. இப்போ செகண்ட் அட்டெம்ப்ட் 200 பேஜஸ்ல ஒரு புக் வாங்கினேன். அதை 5 pages per day ரீட் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். அந்த புக்கை 3 weeksல கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ரீசன், என்னோட கோல் புக்கை ஃபினிஷ் பண்றது இல்லை, புக்கு ரீட் பண்ணணும்னு இருந்துச்சு. அண்ட் முத நாளே 100 pages படிக்கணும்னு நினைக்காம 5 pages per day ரீட் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு ரிசல்ட்டா புக் ரீட் பண்றது எனக்கு ஹாபில இருந்து ஹேபிட்டா மாறிச்சு. இந்த மாதிரி ஜிம்ல போய் டெய்லி வெறுத்தரமா ஒர்க் அவுட் பண்ணணும்னு நினைக்காம அட்லீஸ்ட் வீக்லி 2 days ஹெவியா பெர்ஃபார்ம் பண்ணணும்னு போங்க. மற்ற நாள் பிடிக்கலாம் ஜிம்முக்கு போங்க. நீங்க ஜிம்முக்கு போனா போதும் ஏதாவது ஒர்க் அவுட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. டயட்லயே அதே மாதிரி தான். அட்லீஸ்ட் ஒரு மீலாவது பெர்ஃபெக்ட்டா சாப்பிடணும்னு நினைங்க. மற்ற மீல உங்களுக்கு பிடிச்சது சாப்பிடுங்க. ஆனா யூசுவலா சாப்பிடுற குவான்டிட்டியோட கம்மியா சாப்பிடுங்க. மேக்ஸிமம் 1 monthல உங்களுக்கு கிரேவிங்ஸ் எல்லாம் குறைஞ்சிரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் தட்டி விட்டு மறக்காம மைண்ட் மேட்டர்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க.